காக்கும் வடிவேலவா, வடிவேலெந்தன் துணையே வேல் முருகா. முருகா அட என்னங்க நீங்க பயந்துட்டல, சரி கோச்சிக்காதீங்க. வணக்கம் உலக தமிழர்களே, உங்கள் வெற்றி தமிழன் விக்னேஷ் பிரபுவின் இனிமையான காலை வணக்கம். இது உங்கள் அலையோசை வழங்கும் ஒரு வார்த்தையானாலும் அது திருவார்த்தை. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தியான வழிபாடு. சரி, தியானம்னா என்ன? தியானம் என்பது ஒரு மனிதன் தனக்கு பிடிச்ச கடவுளையோ அல்லது குருமாரையோ மனதார நினைத்து தன்னைத்தானே ஒருநிலைப்படுத்தி மனசை கண்ட்ரோல் படுத்தி தியானம் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் தியான வழிபாடு கண்களை திறந்தவாறு செய்யலாம், அரைக்கண்ணில் கூட சில பேர் செய்கிறாங்க, கண்களை மூடியவாறு செய்கிறாங்க. இந்த மாதிரி பல வகையான தியானங்கள் இருக்குது. தியானத்தினால பல நன்மைகள் இருக்குங்க. முதல்ல ஒரு மனிதன் தன்னைத்தானே உணரும் சக்தி அவனுக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, தனக்குள்ளே இருக்கிற குறை நிறைகள், நல்லது கெட்டது என்னதுன்னு அவனுக்கு அலசி ஆராயக்கூடிய சக்தியும் இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கடவுளை சீக்கிரமாக நெருங்கும் சக்தி, உணரும் சக்தி அவனுக்கு கொடுக்கப்படும். அதற்கு மேலே அவன் வாழ்வும் சரி என்னைக்கும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், உடல் நலம் சிறக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இப்போ தான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய விரைவில் நீங்களும் தியானம் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை பார்க்குறேன். Until then, உங்கள் வெற்றி தமிழன் விக்னேஷ் பிரபுவின் வணக்கங்க. பாய்.